ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். தமிழ் புத்தாண்டு பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வருடம் உங்களுக்கு என்னென்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, அதிர்ஷ்டம் அடிக்க போகுது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் என்னென்னா சில தெய்வ அனுகூலங்களையும் நம்பிக்கை, அதே மாதிரி உங்களுடைய விடாமுயற்சி இது எல்லாத்தையுமே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கஷ்ட காலங்களை கடந்து வந்துடலாம். நம்ம மழை பெய்யும் போது நினையாமல் இருக்கணும் அப்படின்னா மழையை நிறுத்துறதுக்கு பதிலாக புத்திசாலித்தனமாக கொடையை பிடிச்சிக்கலாம். சரிங்களா? வெயில் நமக்கு சுட்டெரிக்குது அப்படின்னா அந்த சூரியனை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நம்ம காலில் செருப்பை போட்டுக்கலாம். இதுதான். ஸோ உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா தெய்வ அனுகூலமும் மெடிடேஷனும் தான் உங்களுக்கு தேவை. அதாவது மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணுங்கள். கண்ட்ரோலாக வச்சுருங்க. உங்களுடைய மனநிலையை கண்ட்ரோலாக வச்சுருங்க. கோபதாபத்துக்கு ஆளாகாதீங்க. சனியும் ராகுவும் உங்களுடைய ராசியிலே இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் பிரிஞ்சு ஏப்ரல் 26க்கு மேலே ராகு கும்பராசிக்கு போயிடுறாரு. இப்போ இந்த 7 சனியுடைய பாதிப்பு நம்ம சொல்கிறது திருக்கணிதப்படி தான், வாக்கியப்படின்னு சனி பெயர்ச்சியாளர்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக மீனராசிக்காரங்க இந்த மார்ச் 28க்கு மேலே சனி பெயர்ச்சி ஆயிடுறாரு. ஸோ மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் சனி வந்துருச்சா அதோட தாக்கம் கண்டிப்பாக தெரியும். கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் மூலியமாகவே நான் தெரிஞ்சுக்கிறேன் சனி வேலை செய்தா இல்லையான்னு. உங்களுடைய ராசியில் சனி மேலே, அதாவது சந்திரன் மேலே சனி வரும் காலகட்டங்களில் எப்படி இருக்கணும்னா எல்லாத்தையுமே தடை தாமதத்தை உண்டு பண்ணும். நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் தாமதத்தை பண்ணும். ஆனால் காரிய வெற்றியை கொடுத்துரும். சோம்பேறித்தனம், மனசு ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும், உடல் ஒத்துழைக்காமல் போகும். அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும். குரு உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கும், ராகு 12ஆம் இடத்துக்கும், கேது 6ஆம் இடத்துக்கும் இருக்குது. ஆனால் இதில் ஒன்று என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதில் இவ்வளோ நாளாக இருந்த குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சால்வ் ஆயிரும். அதுதான் கொஞ்சம் நல்லது. ஏன்னா கேது கலத்திர ஸ்தானத்திலிருந்து கணவன் மனைவியிடையே அப்பப்போ ஒரு பிரிவினை, இந்த சண்டை சச்சரவுகள் இது மாதிரி கொடுத்துட்டு இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போ கேது போயிட்டாரு, அதனால் பிரச்சனை கிடையாது. கேதுக்கு 6ஆம் இடம் நல்லது, ராகுக்கு 12ஆம் இடமும் நல்லது. ஆனால் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள். உங்களுடைய ராசி அதிபதி யார்? குரு. அவர் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. மீன ராசிக்காரங்களே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாகவே உங்களுக்கு பெருசாக எந்த விஷயமும் பாதிக்காது. அதுக்கு காரணம் பாதிக்காது மீன்ஸ் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி யார்? குரு. குரு அப்படிங்கும்போது என்னென்னா பொதுவாகவே மீன ராசிக்காரங்க கிட்ட எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி உங்களோட பிரச்சனையை வெளியில் போய் சொல்ல முடியாது. அப்போது உங்களை எல்லாருமே மிகப்பெரிய லெவலில் உயரமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனாலேயே நீங்கள் என்னென்னா செல்ஃப் கண்ட்ரோல் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுடைய மீனராசிக்காரங்க பொதுவாகவே செல்ஃப் கண்ட்ரோல் ஜாஸ்தியாக இருக்கும். பல பேர்த்தோடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் இருப்பீங்க. அதனால இயற்கையாகவே அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருக்கனால பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காதுன்னு சொல்ல வரேன். ஒருத்தருக்கு நல்லா இருக்காங்க, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும், புதுசாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா தான் அது பெரிய லெவலில் மாறும். ஆனால் எப்போவுமே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். அப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா, நான் சுனாமிலே ஸ்விம்மிங் போட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆப்டாக சொல்லணும், அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து வரக்கூடிய இது இருக்குது. ஆனால் உங்களை உணர்ந்துக்கணும். உங்களை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா தாராளமாக எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும். இப்போ சனி 7 சனியுடைய பாதிப்புக்கு பரிகாரம் பண்ணிக்கோங்க. என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறேன். அதே மாதிரி குரு 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. புதுசாக தொழில் தொடங்கலாமான்னா 7 சனியில் தொடங்கலாமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய பர்த் ஹாரோஸ்கோப் இருக்குல்ல, அதில் 10ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 10ஆம் அதிபதியோடைய நிலை, அப்புறம் இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, இதையெல்லாமே கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமான்னு பாருங்கள். ஆனால் கோச்சாரத்தில் 10ஆம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்குது, சனியோடைய பார்வையும் இருக்குது. தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல வருமானம் வருமா அப்படின்னா தாராளமாக வரும். 7 சனிங்கிற பார்க்காதீங்க. என்ன உழைப்பை போடுறீங்களோ அந்த உழைப்புக்கு உண்டான பலனும் ஊதியமும் உறுதியாக கிடைக்கும். தொழில் மூலிமா நல்ல லாபமும் கிடைக்கும். ஆனால் என்னென்னா அதுக்காக கடுமையாக உழைக்கணும், கடுமையான அலைச்சல் இருக்கும். குரு அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போது எடுத்த எடுப்பிலே ஃபஸ்ட் அட்டம்ப்டில் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. 2 டைமு 3 டைமு அந்த மாதிரி உங்களுக்கு
ட்ரை பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகும். ஆனால் சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுடைய வெற்றிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இதை மைண்டில் ஏற்றிக்கங்க. சனி 7ஆம் இடத்தை பார்க்குது. பெரிய லெவலில் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்போடைய ஆதரவுகள் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஒர்க் பேர்டனும் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இவ்வளோ நாளாக இருந்த மன அழுத்தங்களும் பறந்து போகும். அதனால் கவலையே வேண்டாம். 7 சனி அப்படிங்கும்போது ஜென்ம சனியாக மாறும்போது உடலை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். தெய்வ அனுகூலத்தையும் தெய்வ வழிபாடையும் பண்ணணும். முக்கியமாக குலதெய்வ வழிபாடு பண்ணணும். 7 சனி காலகட்டங்களில் நம்மளை பாதுகாக்கக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா குலதெய்வம் தான். அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இந்த சனியும் ராகுவும் சேரக்கூடிய அந்த தருணங்களில் மட்டும் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாத ஒரு இனம் புரியாத கவலை உங்களுக்கு இருந்தே தீரும். பட் ஆனால் வந்து குருவோடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த ராகு கேது ஏப்ரல் 26க்கு மேலே எல்லாமே நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ஒவ்வொரு விஷயமே நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதிரியை எப்போவுமே நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய நண்பர்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு புதனுடைய வீடு. புதன் தான் நண்பரை குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ உங்களுடைய ராசியில் அவர் வந்து நீச்சமாகிறாரு. கூட சனி இப்போ அங்கே வந்து இருக்கனால புதனும் சனியும் பார்த்து கொண்டாலோ அல்லது வந்து சேர்ந்தாலோ எப்போல்லாம் இது கோச்சாரத்தில் நிகழுதோ அப்போ எல்லாமே எங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக நண்பர்கள்கிட்ட நீங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பமுள்ள நபர்கள் அல்லது உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நபர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, இவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கங்க. அதுதான் மிஸ்யூஸ் ஆகாது. இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே நினச்சி சொல்லுவீங்க, அது பல வகையில் பாதகமாக வந்து முடியும். அல்லது உங்களுடைய தவறுகள் செய்யும்போது, மனிதர்களாக இருந்தாலே தவறுகள் செய்வோம், ஆனால் அந்த தவறே உங்களுடைய மைனஸ் ஆக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களைய கீழே இறக்கிட்டு அந்த பிளேஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப கவனமாகவும் கேர்ஃபுல்லாகவும் இருங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பர். 7 சனியுடைய தாக்கம்லாம் இருக்காது. 4ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்கனால படிப்பில் நல்ல ஆர்வம், படிப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உயர்கல்வியெல்லாம் சாதனை புரியக்கூடிய அளவுக்கு வருவீங்க. பிளேஸ்மெண்ட் நல்ல இடத்துல கிடைக்கும். பதவி தானாக தேடி வரும். அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணி போயிட முடியும். பதவி ஸ்தானத்தில் குரு இருக்கனால ஒரு அரசாங்க உத்தியோகம் தானாக தேடி வரும். ஒரு சிலருக்குலாம் பேங்க் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் இந்த டைம் எழுதுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும். இந்த 1 இயர்க்குள்ளேயே ஒரு பேங்க் ஆஃபீஸராகவோ ஒரு பேங்க் கிளர்க்காகவோ மாறலாம். ஐபிஎஸ் ஐஏஎஸில் எழுதுங்க. நீங்கள் நல்லா பாஸ் பண்ணி மெயின்ஸு இன்டர்வியூஸில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். 7 சனி காலகட்டங்களில் லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் பிரச்சனை சந்திப்பீங்க. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருந்துச்சுன்னா யோசிக்காமல் லீவு போட்டுட்டு போயிட்டே இருங்க. எக்காரணத்தை கொண்டும் அவங்களுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போய் அதனால பனிஷ்மெண்ட் ஆயிரும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இல்லைன்னா உங்களே சிக்க வச்சுட்டு டாட்டா பை பைன்னு அவங்க போயிடுவாங்க. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து என்னென்னா இது ஒரு சூப்பரான வாய்ப்பு. ஜென்ம சனியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. பொதுமக்கள், சனி சந்திரன் தான் பொதுமக்கள். இப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. பொதுமக்கள் கிட்ட நீங்கள் மிகப்பெரிய லெவலில் பிரபலியம் ஆயிடுவீங்க. அதனால் அந்த அமைப்பு இருக்கனால இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய பாராட்டுகள், விருதுகள் எல்லாமே கிடைக்கும். ராகுவும் இருக்கனால மிகப்பெரிய லெவலில் நீங்கள் முன்னேறுவீங்க. பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அரசியல் துறைக்கெல்லாம் இது ரொம்ப சக்ஸஸ்ங்க. இந்த மீன ராசியில் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அவங்களுக்கு சக்ஸஸ் தான். ஏன்னா ஜென்ம சனி அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுடைய ராசியில் எப்போல்லாம் சனி வருதோ பொதுமக்களுடைய சப்போர்ட்டு உங்கள் பக்கம் நிற்கும். ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அது மைனஸாக மாறும். ஏன்னா உங்கள் பக்கம் நேர்மை இருந்துச்சுன்னா 100% இல்லை 200% நீங்கள் ஜெயிச்சிட முடியும். குருவும் வந்து உங்களுக்கு பதவி ஸ்தானத்தில் இருக்கனால ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட முடியும். ஒரு பதவி கிடைக்கும். அதே மாதிரி கட்சி சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். மீடியாவுடைய சப்போர்ட் கிடைக்கும். இந்த 7 சனியில் நீங்கள் நேர்மையான ஆளாக
வந்து உங்களை வந்து வெளிப்படுத்திக்கணும், விளம்பரப்படுத்திக்கணும். அது தேவையான காலகட்டம். உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ராசியில் புதன் நீச்சமாகறாரு. அப்போ உங்களுக்கு விளம்பரம் பத்தலேன்னு அர்த்தம். ஸோ அந்த விஷயங்களை செய்யுங்க. மீன ராசியில் யாராவது அரசியல்வாதிகள் இருக்காருன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் பரிகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் சிறு சிறு பரிகாரங்கள் செஞ்சாலே மிகப்பெரிய லெவலில் வெற்றி கிடச்சிரும் உங்களுக்கு. அதே மாதிரி கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமாக மாறிடும். எனக்கு ஏது 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. ஆனால் சனியோடைய பார்வை இருக்கனால கொஞ்சம் கணவனோ மனைவியோ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இன்னமுமே நல்லது தான். ஒருவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போனீங்கனாலே மிகப்பெரிய லெவலில் வெற்றியாகவும் யோகமாகவும் மாறும். வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் 12ல் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது கோர்ட்டு கேஸு வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஃபேவரான விஷயங்கள் மாற்றி கொடுக்கறதுக்காகவுமே இருக்குது. அதனால் கேது வந்து உங்களுக்கு நன்மையை தான் செய்யும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மாறிடும். அதே மாதிரி இடம் வாங்கியிருக்கவங்க விற்க முடியாமல் தவிச்சிட்ருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு சூப்பரான டைமு. உங்களுக்கு வந்து இடம் விற்கணுன்னா இந்த வருடத்தில் நீங்கள் விற்று அதில் இருக்கக்கூடிய பணத்தை வேறு எதுலையாவது நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 4ஆம் இடத்துல வந்திருக்கனால சொத்து சேர்க்கை, குரு வந்து 4ஆம் இடத்துல வந்திருக்கனால சொத்து சேர்க்கை இருக்குது. தாயாருடைய சொத்துக்கெல்லாம் தானாக வந்து சேரும். அந்த குரு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் வந்து நல்ல வெற்றி கிடைக்கும். தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. தாயாருக்கு மருத்துவ செலவும் இருக்குது. குரு 12ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால தாயார் வழி மருத்துவ செலவுகள் இருக்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் போங்க. நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணுறது, இல்லை உங்களுடைய சந்திராஷ்டம காலங்களில் நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி 6ல் வந்திருக்கக்கூடிய கேது வந்து சிறு சிறு மருத்துவ உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொடுக்கும். அதுலேருந்தெல்லாம் நீங்கள் வந்து விடுபடணும்னா இமீடியட்டாக டாக்டரை பார்க்குறது நல்லது. இல்லைன்னா 1000 500லேயே முடிக்கிறது லட்சக்கணக்கில் செலவாகி போயிடும். அதனால் அதை பண்ணுங்கள். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறணும் அப்படின்னா செவ்வாய்க்கு பரிகாரம், அதாவது செவ்வாய்க்கு அதிபதியான முருகனை வழிபாடு பண்ணுங்கள். சடாக்ஷர எந்திரம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அது இன்னும் வாழ்க்கையில் உங்களை உயர்த்தி கொண்டு போகும். மேலும் மேலும் வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். தெய்வ அனுகூலத்தை, அதாவது மீன ராசிக்காரங்க தெய்வ அனுகூலத்தை தேடிக்கணும். அப்படி தெய்வ அனுகூலத்தை தேடிட்டா அவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகம் கிடைக்கும். இந்த 7.5 சனியோ இல்லை ஜென்ம ராகுவோ இல்லை வந்து குருவோ வந்து உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. படிப்பு, வேலை, உத்தியோகம் எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி புத்திரஸ்தானம் அப்படின்னு பார்த்தா இப்போ 5ஆம் இடத்துக்கு வந்து சனியோ குருவோ எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் 5ஆம் அதிபதியோட தசாபுத்தி போதான் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. கலத்திரத்துக்குன்னு சனியுடைய பார்வை இருக்குது. சிறு சிறு தாமதம் அல்லது தடைக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணம் யோகம் உண்டு, திருமண பிராப்தம் இருக்குது. தாராளமாக ஜென்ம சனியில் கல்யாணம் பண்ணலாம். உங்களுடைய கலத்திரஸ்தானத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்குன்னா அதுக்கு நிவர்த்தி பண்ணிவிட்டு உங்களுக்கு 7ஆம் அதிபதியோடைய தசாபுத்தி இருக்கா, 7ஆம் அதிபதிக்கு குருவோடைய பார்வை இருக்கான்னு பார்த்துட்டு தாராளமாக நீங்கள் மேரேஜுக்கு ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். திருமணம் உறுதியாக கட்டாயமாக உங்களுக்கு நடக்கும். 7ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் திடீர்னு திருமணம் அல்லது மதம் மாதிரியோ அல்லது ஜாதி மாதிரியோ திருமணம், இந்த மாதிரி இன்டர்கேஸ் மேரேஜ் எல்லாம் இந்த டைமில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே வந்து மீன ராசிக்கு வந்து தெய்வ அனுகூலம் தேவை. அதனால் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய உபாசன தெய்வமோ அல்லது குருநாதர் வழிபாடோ பண்ணுங்கள். பெரியவங்களுக்கு, அதாவது வந்து இந்த சனி வந்து ஜென்ம சனியாக மாறும்போது மாதத்தில் ஒரு தடவை ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. நீங்கள் புரட்டாதி நட்சத்திரமாக இருக்கலாம். அப்போ மாதத்தில் புரட்டாதி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு, உத்திரட்டாதி நட்சத்திரம்னா மாதத்தில் ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும்ல அன்னைக்கு, நீங்கள் ரேவதி நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா மாதத்தில் ஒரு நாள் ரேவதி நட்சத்திரம் வருது இல்லையா, அன்னைக்கு ஒருத்தருக்கு வயதானவர்களுக்கு உண்மையாலுமே பசி இருக்கிறவர்களுக்கு சாப்பாடை வாங்கி கொடுங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வாங்கி கொடுங்க. அந்த நபர் உங்களுக்கு தெரிந்த நபராகவோ அல்லது எந்த வகையிலுமே சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடாது. தெரியாத நபர்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் தானம். ஸோ அதனால் தெரியாத நபர்கள், அதே மாதிரி வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ உண்மையாலுமே அவங்களுக்கு பசி இருக்கணும். இட்லினா இட்லி வாங்கி கொடுங்க. பிரியாணி கேட்டால் கூட வாங்கி கொடுத்துருங்க. ஒரே ஒரு நாள் மாதத்தில் ஒருத்தருக்கு மட்டும் ஒரு பிரியாணி வாங்கி கொடுங்க, போதுமானது. ஆனால் அந்த சாப்பாட்டை அவங்க சாப்பிடணும். நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு அதை கொண்டு போய் கடையில் கொடுத்து காசை வாங்கி அந்த காசில் தண்ணி போட்டு போகக்கூடாது. அது இன்னும் தோஷமாக போயிடும். அதுக்கு செய்யாமே
எல்லாமே இருக்கலாம். ஸோ பசி எறிந்து உதவி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாவது என்ன தேவையோ அதை நீங்கள் உதவி பண்ணுங்கள், அது நல்லது. இந்த ஜென்ம சனியோடைய பாதிப்புகள் வந்து குறையணும்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட பிளஸ்ஸிங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய ஆசீர்வாதங்களை வாங்கிக்கங்க. சனியோடைய பாதிப்பு பெரிய லெவலில் இருக்காது. அது போக உங்களுக்கு குருவோடைய வீட்டுக்கு சனி வந்திருக்கனால மிக கடுமையான பாதிப்புகளை கண்டிப்பாக அவர் கொடுக்கவே மாட்டார். சனிக்கெல்லாம் நிறைய பரிகாரம் இருக்குது, அதை பண்ணலாம். கெட்டியாக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கங்க, காலபைரவர் வழிபாடு பண்ணிக்கங்க. இந்த 2 வழிபாடுமே மிகப்பெரிய லெவலில் யோகத்தை கொடுத்துரும். உங்களுக்கு சனியோடைய தீமைகளை குறைத்து நன்மைகளாக மாற்றி கொடுக்கும். நல்லெண்ணெய் முகம் பார்த்து, நல்ல எண்ணெயில் முகம் பார்த்து அதை தானமாக கொடுங்க. அதுவும் இன்னும் இது என்னுடைய வீடியோவில் நான் சனிக்கு வந்து பிரீத்தி சொல்லியிருப்பேன், அதையும் பார்த்துக்கங்க. பொதுவாக மீன ராசிக்கு வந்து இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. பொருளாதார ரீதியாகவும் சரி, எல்லா உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி கிடைக்கும், யோகமும் கிடைக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வருடம் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அருமையாக தான் இருக்குது. கிரக பயிற்சிகள் நிறைய இருக்குது. குரு வந்து பயிற்சி ஆகிறாரு, சனி பயிற்சி ஆகிறாரு, ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிறது. ரொம்ப நல்ல பலன்கள் தான். இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டமத்து சனி இருந்துச்சு. இப்போ சனி வந்து உங்களுக்கு பயிற்சி 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. பஞ்சம சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பஞ்சமம் அப்படிங்கிறது 5ஆம் இடம். 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம் தான். சனி எந்த இடத்துல நீங்கள் போகிறாரோ அந்த இடத்த விருத்தி பண்ணி விடுவார். ஸோ அதனால் நல்ல அதிர்ஷ்டம், லக்ஷ்மியோடைய பரிபூரண அருள் ஆசையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே நேரத்தில் குரு வந்து அஷ்டம குருவாக மாறுறாரு. அஷ்டம குருவாக மாறுறது ஒன்றும் பெரிய உங்களுக்கு கெடுபலன்கள்லாம் கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் நல்லது தான். அஷ்டமத்தில் இருந்தாலும் குரு 2ஆம் இடத்தை பார்ப்பார், அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி 4ஆம் இடத்தையும் பார்ப்பார். 4ல் வந்து ராகுவும் 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்குங்க. இதுதான் வந்து உங்களுக்கு இந்த வருடத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள், பெரிய கிரகங்களுடைய அமைப்பு. மாத பலனில் நம்ம மாதம் நம்ம வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம், அதையும் பார்த்துக்கோங்க. பொதுவாகவே வந்து இவ்வளோ நாளாக இருந்த கஷ்டம், மன உளைச்சல், உடல்நிலை பாதிப்புகள் எல்லாமே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தயவுசெய்து நம்புங்க. விருச்சக ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. இந்த சனி வந்து சந்திரனை பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே தடைகள், எல்லாத்துலேயுமே தாமதம். எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அதை முடிக்காமல் விடமாட்டாங்க. சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஆனால் அதை முடிக்காமல் விடவே மாட்டாங்க. பட் ஆனால் என்ன அப்படின்னா, இந்த சனியோடைய பார்வை வந்து உங்களை வந்து ஒவ்வொரு இதுலேயுமே வந்து தாமதப்படுத்தியிருக்கும், அல்லது நிறைய தடைகளை கொடுத்துருக்கும். இதனாலேயே என்ன மன உளைச்சல். சனி சந்திரனை 10ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்கும்போது மன ரீதியாக உங்களை அறியாமையே சம்டைம் வந்து மன அழுத்தங்களுக்கு ஆளாகி இருப்பீங்க. பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க இயல்பாகவே வந்து நல்ல திறமைசாலிகள். அவங்க ஒரு பக்கம் வேலை பார்க்குறாங்க, ஒரு பக்கம் ஒரு பிஸ்னஸை பண்ணுறாங்க அப்படின்னா இயல்பாகவே அவங்களுக்கு நிர்வாக திறமை ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த ஃபீல்டு சார்ந்து அவங்க நல்ல டேலண்டான பர்சனாக இருக்கனால கண் திருஷ்டி, அந்த திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப இயற்கையாக அவங்களுக்கு வந்துடுறதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. கூட இருக்கவங்களே பொறாமப்படுவாங்க, அதனால நிறைய பிரச்சனைகள். உங்களுடைய நண்பர்கள் தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியாது. அதை வந்து நீங்கள் புரிஞ்சு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னா அது வந்து என்னென்னா, நம்ம நண்பர்கள் இருந்தால் தான் வாழ முடியும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தாமரை இளைநீர், அது தாமரை வந்து தண்ணீரில் இருக்கும், ஆனால் தாமரை இளைநீரில் வந்து தண்ணீர் ஒட்டாது. அது மாதிரி ஒட்டாமல் இருங்கன்னு நான் சொல்ல வரேன். இவ்வளோ தூரம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய ஏமாற்றங்களை சந்திக்காதீங்க. அஷ்டமாதிபதி புதனும் சனியும் கிரக சேர்க்கையில் சேர போகிறாங்க. அப்போ வந்து இந்த காலகட்டங்களில் ரொம்ப கடுமையான பாதிப்புகள், மன ரீதியான பாதிப்புகளை ஆளாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, உங்களுடைய நண்பர்களே உங்களை ஏமாற்றிட்டு போகிறது. இந்த காலகட்டங்கள் வந்து ஒரு மாதம், இந்த வருடம் பிறந்து ஒரு மாதத்துக்கு யாருக்கும் ஜாமீன் போடுறது, இவங்க உங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது, இல்லை கடன் கேட்டால் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை
டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா பணம் கொடுத்துட்டு நீங்கள் மன உளைச்சலில் நீங்கள் தான் இருப்பீங்க. அதனால் சரியான மன உளைச்சல் இருக்கும். அதே மாதிரி உடல்நிலை பாதிப்புகள் இருக்கும். ஆனால் தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து தொழில் வந்து இவ்வளோ நாளாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட தடை தாமதம்லாம் நீங்களும் சனியோடைய பார்வை இருந்துச்சு இவ்வளோ நாளாக. இப்போ சனியும் பெயர்ச்சியாகி போகிறாரு. அதனால் உங்களுக்கு தொழில் நல்லபடியாக வருமானங்கள் வந்துடும். அதே மாதிரி குரு வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அஷ்டமத்தில் இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால தனஸ்தானத்தை பார்க்கணும். தொழில் மூலிமா நல்ல லாபமும் வரும், நல்ல வருமானமும் வரும். குரு பார்க்கக்கூடிய தனஸ்தானம் அப்படிங்கிறது நிரந்தர வருமானத்தை குறிக்கக்கூடியது. அப்போ உங்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லாகவே நிரந்தரமான ஒரு வருமானம் உறுதியாக உண்டு. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் உழைப்புக்கேற்ற பலனும் உங்களுக்கு கிடைக்கும். சனி 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சனி வந்து பார்க்கக்கூடிய விஷயங்களை விருத்தி பண்ணுவார். 2ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறாரு, குருவும் பார்க்குது. சனியும் குருவும் பார்க்கறதுனால 2ஆம் இடம் பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல காசு பணம் இந்த வருடம் உறுதியாக உண்டு. நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அத்தனையுமே சாதிக்க முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து அதாவது உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் கூட இருக்கிறவங்க ஆல்ரெடி நான் சொன்னது தான், உங்கள் கூட இருக்கிறவங்ககிட்ட ரொம்ப பார்த்து பேசுங்க, நிதானமாக பேசுங்க. ஏற்கனவே அவங்க உங்கள் மேலே ஜெலஸாக இருப்பாங்க. ஸோ அதுலேருந்துலாம் தப்பிச்சுக்கோங்க. ஒரு சனிக்கிழமை வந்து என்னென்னா விளக்கு போடுங்க. ஒரு சனிக்கிழமை 6 மணிக்கு மேலே ஆஞ்சநேயருக்கு தீபம் போட்டு வேண்டிக்கங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ராகு சனி வீட்டில் இருக்கனால சனிக்கிழமை ராகு காலத்தில் காலபைரவர் வழிபாடு, துர்க்கை வழிபாடெல்லாம் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சிறப்பான பலன்கள், நல்ல யோகத்தை கொடுக்கும். இந்த வருடம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் சரி, தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கும் சரி, படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல மாற்றம் முன்னேற்றம்லாம் வரும். படிப்பில் நல்ல ஆர்வங்கள் வரும். ராகு வந்திருக்கனால படிப்பில் வந்து டைவோர்ஷனும் வந்துடும். சோஷியல் மீடியா பக்கம் போகிறது, இன்ஸ்டா பக்கம் போகிறது, அந்த மாதிரி படித்தாதான் உங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு நீங்களாக உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் மார்க் எடுக்கிறது, அதே மாதிரி கேம்பஸில் செலக்ட் ஆகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். படித்து முடித்தோடனே வேலை கிடச்சிரும். தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்குது, உத்தியோகஸ்தானமும் ரொம்ப நல்லா இருக்குது. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறது, ராகும் 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. தொழில் ரீதியாக வாகனம் வாங்குறது, தொழில் ரீதியாக இடம் வாங்குறது, ஒரு பிளேஸ் வாங்குறது, தொழிலுக்கு உண்டான இடம் வாங்குறது, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து இது குரு கொடுத்துருவார். இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஒரு ட்ரீம், நம்ம ஒரு சொந்த வீடு கட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா குருவோடைய பார்வை இருக்கனால இந்த வருடம் அதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே மாதிரி குருநாதர் வழிபாடு பண்ணிக்கோங்க. குருவோடைய இது வந்து உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் போகிறனால குருநாதர் வழிபாடு, குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது என்னென்னா இன்னும் உங்களுக்கு குரு சிறப்பான பலன்களை கொடுத்துருவார். தொழில் ரீதியாக வெளியூர் 12ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால வெளிமாநிலம், வெளியூர் போகிறதுக்கு உண்டான அமைப்பு, ஒரு சிலர் படிக்கிறதுக்காக வெளியூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ வெளியில் ஃபாரினில் போய் ஜாப் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த இது வந்து குரு அனுகிரகம் இருக்கனால அது கிடச்சிரும். அதே மாதிரி வந்து உத்தியோகத்தில் இருக்கவங்களாம், அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் ஃபாரினுக்கு நிறையா ட்ரை பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி போயிருக்கும். இந்த வருடத்தில் அவங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக கிடச்சிரும். ட்ரை பண்ண ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு டூராவது ஃபாரினுக்கு கண்டிப்பாக போயிட்டு வந்திருப்பீங்க. குரு வந்து பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக வளர்த்து விட்ருவார். 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால பதவி ஸ்தானம், அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக, இந்த கவர்மெண்ட் போஸ்டிங்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த குரு பார்வை இருக்கனால உங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு போஸ்டிங், நல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஐபிஎஸ், ஐஏஎஸ்லாம் நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டானது, நல்ல பதவி ஸ்தானத்தை பார்க்கறதுனால நான் உறுதியாக இந்த வருடம் வந்து ஒரு பதவியில் போய் உட்கார்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. குரு வந்து உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால மருத்துவ செலவுகள், மருத்துவ விரயங்கள்லாம் இருக்குது. அதை பார்த்துக்குங்க. ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப பார்த்துக்குங்க. விருச்சக ராசிக்கு வந்து இந்த வருடம் வந்து ஹெல்த் ரீதியாக ஒரு வந்து ரொம்ப பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகுவும் சரி,
அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்கனால ஒரு விரயம் அது மருத்துவ விரயமாக இருக்கும். அதனால் நீங்கள் சீக்கிரமாக சுப விரயமாக பண்ணிடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி தாய்வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு தாய்வழி சொத்துக்கள், அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இது எல்லாமே தானாக தேடி வரும். இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் வந்து நீங்கள் சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேங்கியிருந்தது, அதில் பிரச்சனை இருக்கிறது, பாகப்பிரிவினை இது எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. சொத்து உறுதியாக வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக நீங்கள் தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வேலைக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வருடம் வந்து உங்களுக்கு அது ஒரு நல்ல அமைப்பு. இவ்வளோ நாளாக ஃபேமிலி சப்போர்ட் இருந்திருக்காரு. இப்போ வந்து ஃபேமிலியே உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமுமே நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. வாகனம் வாங்குறது, அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே தாராளமாக இருக்குது. யாருக்காவது குரு திசையோ குரு புத்தியோ இது மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்ல திடீர்னு ஒரு யோகம் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கனால வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். அதுவும் நைட் டைம் போகிறது இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருங்க. அதாவது நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் போகும்போது ஒர்க் ரீதியாகவோ அல்லது வந்து பிஸ்னஸ் ரீதியாகவோ போகிறீங்க அப்படின்னா நல்ல பாதுகாப்போடு போயிட்டு வாங்க. ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது பயணத்தை குறிக்கக்கூடியது. அதில் ராகு வரும்போது கவனமாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் வந்து குரு இருக்கார். அப்போ வந்து என்னென்னா மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு. அப்போ கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கணவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக வந்து டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிடுங்க. அவருக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்குல திடீர்னு திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது. திடீர் திருமணம் பெண்களுக்கெலாம் மாங்கல்ய ஸ்தானம்ங்கிறதுனால அது திடீர் பிராப்தம். அதே மாதிரி குரு அஷ்டமத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, குடும்பஸ்தானம். அதனால் குடும்பமும் இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமாக தீர்க்கப்படும். பொதுவாக இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகம். 5ல் சனி வந்திருக்கு. மிகப்பெரிய லெவலில் வெற்றி. நீங்கள் என்ன விஷயம்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் முடியும். ஆனால் ராகு 4ஆம் இடத்துல வந்திருக்கனால உங்களை சுற்றி இருக்கவங்களே நீங்கள் நம்பக்கூடாது. திடீர்னு உங்களோட பதவியை வந்து அபகரிக்கிறதுக்காக உங்கள் கூட இருக்கவங்களே அதுக்குண்டான முயற்சியை பார்ப்பாங்க. எப்படா நீங்கள் கீழே விழுவீங்க அதில் ஏறி உட்காரலாங்கிறதுலே தான் கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கவனமாக இருக்கணும். 5ல் வந்திருக்கக்கூடிய சனி அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் 4ஆம் இடம்ங்கிறது பதவி ஸ்தானம். உங்களோட பதவியை பறிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பதவி பறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சனி 5ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்குது. உங்களுடைய ஆசை அபிலாசைகள்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் தான். இருந்தாலும் சனியுடைய பார்வை வந்து உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சனியோடைய பார்வை வந்து களத்திர ஸ்தானத்துக்கு இருக்கனால திடீர் திருமணம் ஆகும். அதே நேரத்தில் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போனால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சனி பார்வை வந்து சம்டைம் வந்து கசப்பான உணர்வுகளை கொடுத்துரும். அதனால் ஏதாவது வார்த்தைகளை விடாமல் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் தான். நிறைய அனுகூலம் தான். திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வருமானம், ஒரு பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் சைடில் இன்கம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். பொதுவாகவே விருச்சக ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கலைத்துறைக்கெல்லாம் இது மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும். 5ஆம் இடம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பூர்வ புண்ணியங்கள், தெய்வத்துடைய பரிபூரண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடத்துல சனி வந்திருக்கனால உங்களுடைய குழந்தையோடைய தேக ஆரோக்கியத்திலையும் அவங்களுடைய நடத்தையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள்னால மன வருத்தங்கள் வர்றது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் அதெல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அவங்கள வந்து ரொம்ப கண்காணிங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்கன்னா இனிஷியல் ஸ்டார்டிங் டைம்லேயே நீங்கள் பிடிச்சிடலாம். அதனால் குழந்தைகளை வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி புத்திர சந்தான பிராப்தம் இருக்குது. சனி அந்த இடத்துல வந்திருக்கனால சந்தான பிராப்தமும் நிறைய பேத்துக்கு கிடைக்கும். பொதுவாக விருச்சக ராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வருடம் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி. இவ்வளோ நாளாக
சனி வந்து உங்களுக்கு இந்த 2.5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. 2.5 வருஷத்தில் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு, அதாவது உயிர் தான் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த மாதராசி பிள்ளைங்கள கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. பட் அந்தளவுக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வந்து துயரங்களை அனுபவிச்சிருப்பீங்க. சனினால் உங்களுக்கு எந்த கஷ்டமுமே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு யோகம்தான். பாக்கிய சனி 9ஆம் இடத்துக்கு சனி எப்போல்லாம் வராரோ அது வந்து என்னென்னா பாக்கியம். உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்ன விஷயம் கிடச்சா பாக்கியம்னு நினைக்கிறீங்களோ, அப்பா இந்த விஷயம் கிடச்சிட்டா நமக்கு ரொம்ப பாக்கியம்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த விஷயம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். சனி வந்து பரிபூரணமாக இனிமேல் உங்களுக்கு பிளெஸ்ஸிங் மட்டும்தான் பண்ணுவார். கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். கஷ்டத்தெல்லாம் கொடுத்துட்டார். இனிமேல் கொடுக்கணுன்னா அவர்கிட்டே ஸ்டாக்கே இல்லை. அந்தளவுக்கு நீங்கள் கஷ்டம் துயரங்களை சனிக்கிட்டேருந்து வாங்கியிருப்பீங்க. இனி அவர்கிட்டயே கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு ஸ்டாக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் வந்து ராகு வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வருது, 2ஆம் இடத்துக்கு கேது வருது, குரு வந்து 12ஆம் இடத்துக்கு இருக்குது. இந்த வருடத்தில் வந்து உங்களுக்கு கிரக பெயர்ச்சிகள் வந்து நிறைய இருக்குது. 3 கிரகம் வந்து பெயர்ச்சி ஆகுது, ராகு கேது குரு சனி. ஸோ இந்த வருடம் வந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. இவ்வளோ நாளாக நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். அந்த கஷ்டங்கள்லாம் இருந்து நீங்கள் நிறைய பாடம் கற்றுருப்பீங்க. அந்த பாடத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இனி ஒவ்வொரு நாளும் அதை கடத்திக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் வாழ்க்கையில் இருக்கும். வேறு எதுவுமே இருக்காது. தோல்விங்கிற இதுவே வந்து உங்களோட லைஃப்லேருந்து அப்படி தூக்கி எறிஞ்சிடலாம். இனி உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. நல்ல அமைப்புகள் இருக்குது. தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அருமையான இதுதான். உங்களுக்கு வந்து சனி வந்து 9ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் மூலியமாக நல்ல லாபம் கிடைக்கும். நிறைய வருமானங்கள் இருக்கும். நிரந்தரமான வருமானங்களாக மாறும். அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இவ்வளோ நாளாக என்ன தடைகள்லாம் இருந்துச்சு, தாமதங்கள்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே மாறிடும். என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடையெல்லாமே நிவர்த்தி ஆயிரும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டைமு. உங்களுடைய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானத்தையும் தொழில் அமைப்பு எப்படி இருக்குது, சொந்தமாக தொழில் செய்யலாமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் ஜென்ரலாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது. புதுசாக தொழில் செய்யலாமல் தாராளமாக செய்யலாம். பாக்கிய சனியாக இருக்கனால ஒரு நல்ல குருநாதர்கிட்ட பிளெஸிங் வாங்குங்க. கோவிலுக்கு போகிறது, இந்த புனித யாத்திரைகள் போகிறது, தெய்வங்களை உபாசனை பண்ணுறதுக்கெலாம் இது சூப்பரான டைமாக இருக்கனால அதெல்லாம் பண்ணுங்கள். தொழில் இன்னும் நல்ல சிறப்படையும். அதே மாதிரி 12ல் இருக்கக்கூடிய குரு வந்து தொழில் ரீதியாக, ஏன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் கொடுப்பாரு. 12ஆம் இடம்ங்கிறது விரயம் மட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுதான். ஸோ அதனால் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு குருவே அந்த ஸ்தானத்தில் வந்து இருக்கனால புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்ல இது. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிளான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்ல அனுபவசாலியோ அல்லது அதில் திறமைசாலியாக இருப்பாங்க இல்லையா, அதில் எக்ஸ்பர்ட்டுன்னு இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். குரு வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு லோன் கிடைக்குமானா தாராளமாக கிடைக்கும். மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு யோகம் இருக்குது. வாங்குங்க. உங்கள் தொழில் வந்து நல்லபடியாக அமைப்புகள் வரும். அது மூலிமா நீங்கள் லோன்ஸ் எல்லாம் கட்டிக்கலாம். அதில் நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. உத்தியோக ரீதியாக வந்து வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு, 12ல் வந்திருக்கக்கூடிய குரு வந்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு. இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஏதோ ஒரு தடையினால் வெளிநாடு செல்வது தவிர்த்துக்கிட்டே இருந்திருக்கும். ஏதாவது ஒரு தடங்கள் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஈஸியாக விசா கிடச்சிரும். வெளிநாட்டில் போய் நீங்கள் வேலை பார்க்கலாம். அதே மாதிரி வெளி மாநிலம் போகிறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு வேலைக்கு போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகும் இந்த டைமில். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பு. நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம், உத்தியோகத்தில் ப்ரொமோஷன்ஸு, நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு, இது எல்லாமே இந்த மாதம் கிடச்சிரும், இந்த வருஷம் கிடச்சிரும். இந்த கேது வந்து 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால வருமானங்களில் வந்து வரும்போது அதை கரெக்டான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. இல்லைன்னா அது அப்படியே தடையாயிரும். அதனால் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சரி, தொழிலை பொறுத்த வரைக்கும் சரி, ரொம்ப அற்புதமாக இருக்குது. 2ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது குடும்பஸ்தானத்தில் அவ்வப்போது சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவார். என்னங்க சொல்கிறீங்க, 7 இது அஷ்டமதி சனி தான் வந்து இருந்துச்சு, இதுவும் 10ஆதானா? 2ஆம் இடம் குடும்பஸ்தானங்க. அங்கே கேது வந்திருக்கனால ராகு கேது பொருளாதாரத்துக்கு ஓரளவு நல்லது பண்ணும். குடும்பத்தில் வந்து சிறு சிறு சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும். முக்கியமாக கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ரொம்ப இப்போ எப்படி இந்த 2 வருஷம் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க, அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க.
ராகு வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வருது. பெண்களுக்கு வந்து மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறது 8ஆம் இடம், அங்கே ராகு வருது. அதனால் கணவன் மனைவியிடையே வந்து வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு அமைதியாக மூவ் ஆன் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் வந்து ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் குருவோடைய அனுகிரகமும் இல்லை, ராகுக்கு எதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சனி வந்து பாக்கியத்தை கொடுப்பாரு. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து அமைதியாக போயிட்டிங்கனாலே நல்லது. அதாவது சண்டை சச்சரவுகள் வரும்போது மூவ் ஆன் பண்ணிப்போங்க, பெருசு பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். பொதுவாகவே கடகராசிக்காரங்க விட்டு கொடுக்கக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. நீங்கள் என்ன அதிக லெவலில் எதிர்பார்க்கறது வந்து நேர்மை, பொய் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்ப்பீங்க. குடும்பத்துக்காக நிறைய தியாகம் பண்ணக்கூடிய நபர் தான். உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் விட்டுட்டு குடும்பத்துக்காக உங்களை ரொம்ப டெடிகேட் பண்ணக்கூடிய நபராக தான் நீங்கள் இருப்பீங்க. இருந்தாலுமே அந்த ராகு கேது குடும்பஸ்தானத்துக்கு வரும்போது ஏதாவது ஒன்று கை வைக்கும். உங்களுடைய நியாயமான விஷயங்களை கூட அது கை வைக்கும். ஆனால் அதை நீங்கள் உஷாராக இருந்துக்கங்க. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்தில் 2 தீபம் தேங்காய் எண்ணெயில் போடுங்க. மண் விளக்கு வாங்கி தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, காசு பணம் வர்றது, இதில் ஏதாவது தடைகள் இருந்தால் அந்த தடையை அகற்றி கொடுக்கும். அதனால் இந்த விஷயங்களை செய்யுங்க. ரொம்ப சக்ஸஸான பரிகாரம் இது. அதே மாதிரி ராகு வந்து அஷ்டமஸ்தானத்தில் வந்திருக்கிறது ஒரு சில சமயத்தில் வந்து யோகத்தையும் கொடுக்கும். அதாவது உழைக்காத வருமானம்ங்கிறது 8ஆம் இடம் தான். இந்த ராகு வந்து சம்டைம் அதிர்ஷ்டத்தை கொடுத்துறதுனால லாட்ரி புதையல், அதாவது உழைக்காத வருமானம் உறுதியாக உண்டு. அதனால் உயில் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் அந்த உயில் சொத்துக்கள் உங்களுக்கு சேர்றது, பினாமி சொத்துக்கள் வர்றது, இந்த மாதிரி. ஏன்னா இவ்வளோ நாளாக இந்த சனினால் பாதிப்பு இருந்திருக்குல்ல, இப்போ இந்த பினாமி சொத்துங்கிறது ஈஸியாக கிடச்சிரும். அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி சனியோடைய பார்வை வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு இருக்குது. 6ஆம் இடத்துக்குன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்றது, கடனால் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அத்தனை கஷ்டமுமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். கடனால் உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்கள் இருந்திருக்கும். நீங்கள் இந்த சனியும் குருவும் பார்க்குறதுனால ஒரு நாள் திருவிடை மருதூர் போயிட்டு வாங்க. கடன் ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே அது நிவர்த்தி ஆயிரும். அதே மாதிரி முருகன் மந்திரம் படிங்க, முருகனுடைய வேல் மந்திரத்தை படிங்க. முருகனுடைய இது வந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் அந்த மந்திரத்தை வேல் வச்சு படிச்சிங்க அப்படின்னா கடன் ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த சடாட்சர தீபம் போடுங்க, சடாட்சர மந்திரம் சொல்லுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது கடன் ரீதியாக உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையுமே ஈஸியாக சால்வ் ஆயிரும். அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள், உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு குருவோடைய பார்வை இருக்கனால படிப்பில் நல்ல ஆர்வம், படிப்பில் நல்ல முன்னேற்றம், படிப்பில் நல்ல மார்க்கெல்லாம் வாங்க முடியும். உயர்கல்வியிலலாம் ரொம்ப, ஏன்னா சனி வந்திருக்காரு, நல்லபடியாக படித்து உங்களால் வெளியில் வர முடியும். அதே மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூலாம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த வருடம் வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம். படித்து முடித்தோன்னே வேலை, நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடம்ங்கிறத உத்தியோகஸ்தானம் குருவும் பார்க்குது, சனியும் பார்க்குது. அதே மாதிரி 4ஆம் வீட்டு பதவி ஸ்தானத்தை வந்து குருவும் பார்க்குது. பதவி ஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறது பல நன்மைகள். அதனால் ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு பதவியில் போய் நல்ல போஸ்டிங்கில் போய் உட்காரதுக்கு உண்டானது, பேங்க் உத்தியோகம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நன்மை உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். இந்த வருடம் வந்து பிறக்கும் போதே செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கனால கோப தாபங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க. நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேது வந்து 2ஆம் இடத்துக்கு வரும்போது வந்து பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். வார்த்தைகளை விட்டுட்டு அதை எடுக்க முடியாதுல்ல, அதனால். அதே மாதிரி வந்து 4ஆம் இடத்துக்கு வந்து குருவோடைய அனுகிரகம் இருக்கனால வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, வண்டி வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் இவ்வளோ நாள் உங்களுக்கு ஒரு லோன் கிளியர் ஆகாமல் இருந்திருக்கும். இப்போ குருவோடையது 12ஆம் வீட்டிலேருந்து, 12ஆம் இடம்ங்கிறது சுப விரயம். அப்போது ஒரு சுப விரயத்தை பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால ஒரு வீடு வாங்குறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு, இதுக்கெல்லாம் தாராளமாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். பேங்க் ப்ராசஸை பண்ணுங்கள், ஈஸியாக கிடச்சிரும். மற்ற டைமில் நீங்கள் பண்ணுறத விட இந்த டைம் குரு பயிற்சிக்கு அப்புறம் பண்ணுங்கள், ஈஸியாக உங்களுக்கு வந்து சேங்ஷன் ஆகும். அதே மாதிரி வந்து குடும்பஸ்தானம்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். மேரேஜ் கலத்திர ஸ்தானத்துக்கு வந்து குரு பார்வை இல்லை. அதனால் ராகு கேதுவோ இல்லை சனியோ எந்த கிரகத்தோடைய தொந்தரவுமே இல்லாதனால நீங்கள் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கலத்திர ஸ்தானத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, 7ஆம் அதிபதியோடைய தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். ஏதாவது தோஷங்கள் இருந்தால் சொல்லுங்கள், அதுக்குண்டான பரிகாரத்தை நான் சொல்கிறேன். அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்
விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திரிகோணத்தில் சனி மட்டும்தான் இருக்கார், வேறு எந்த கிரகமுமே இல்லை. ஸோ அதனால் வந்து காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருங்க. அது போக உங்களுடைய ராசிக்கு புதன் வந்து பார்த்திங்கன்னா 12 குடையவராக இருக்கார். காதலுடைய கிரகம் புதன். அவர் வந்து சனி கூட சேர்றதுனால அதனால் வந்து என்னென்னா ஒரு பெரிய துரோகத்தையோ அது ஒரு இழப்பையோ நீங்கள் சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா ஏமாற்றம் தான் உங்களுக்கு மிஞ்சும். அதே மாதிரி தாயாருக்கு வந்து முன்பை விட வந்து உடல் ஆரோக்கியம் தேரும். தாய் வழி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு, தந்தை வழி சொத்துக்களுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. தாயாருடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆனால் 9ஆம் இடத்துக்கு சனி வரதுனால தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் இருக்குது. தந்தைக்கு சிறு கண்டம் இருக்குது. தந்தை வழி சொத்துக்கள்லாம் தானாக வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 8ல் ராகு இருக்கனால உயில் சொத்துக்கள் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் நீங்கள் தான் வந்து ஜெயிப்பீங்க. உங்களுக்கு எந்த கேஸ் போட்டாலும் உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான விஷயங்கள், கோர்ட்டு கேஸில் ஜெயிக்கிற மாதிரி அமைப்புகள் இதெல்லாம் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை. ராகு அஷ்டமத்தில் வந்திருக்கனால நெகட்டிவ் பப்ளிசிட்டி நிறையா பேத்துக்கு கிடைக்கும். ஆனால் எந்த பப்ளிசிட்டியாக இருந்தாலும் சரி பப்ளிசிட்டி தான். அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி. கலைத்துறை அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது. நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களை சிக்க வச்சுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல காலம். 9ல் சனி வந்திருக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா மக்களுடைய பெரும் ஆதரவு உங்களுக்கு கிடச்சி போகும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அது திரிகோணமான ஸ்தானமாக இருக்கனால பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும். மக்களுடைய சப்போர்ட் மட்டும் இல்லாமல் கட்சியோடைய சப்போர்ட்டும் கிடைக்கும். உங்களை பெரிய லெவலில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல்வாதியாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. கடகராசியில் அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப வளர்ச்சியான ஆண்டு தான் இந்த வருஷம். இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. முன்னேறக்கூடிய வருடமாக தான் இருக்குது. மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சிகள் இருக்குது. இது வந்து என்னென்னா சொந்த வீடு வாங்கினது, நகை வாங்குறது, ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே உறுதியாக உண்டு. புத்திர ஸ்தானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை இல்லை. அதனால் வந்து இந்த வருஷம் வந்து அது நமக்கு எந்த சனியோடைய பார்வையும் கிடையாது, ராகு கேதுவோடைய பாதிப்பும் இல்லை. அதனால் ஒரு சிலருக்கு வந்து 5ஆம் அதிபதியோட தசாபுத்திகள் ஏதாவது நடக்கும்போது புத்திரஸ்தானத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்குங்க. ஆனால் 5ஆம் இடம் நல்லா இருக்குது. பூர்வ புண்ணியஸ்தானமும் உங்களுக்கு நல்லா இருக்குது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அது பூர்வீக சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க. தெய்வ பாக்கியங்களை தேடிக்கங்க. பாக்கியஸ்தானத்துக்கு சனி வந்திருக்கனால இந்த பாக்கியம் 9ஆம் இடம்ங்கிறது வந்து பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்துக்கு குருநாதர் ஸ்தானம். உங்களுக்கு நல்ல பேர் இதெல்லாம் கிடைக்கும். இந்த டைமில் வந்து ஒரு குருநாதர் வழிபாடை தேடிக்கங்க. ஒரு உபாசனை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை முழுக்குமே அந்த தெய்வம் உங்கள் கூட இருந்து துணை நீக்கும். நல்ல காலங்கள்லையும் சரி கெட்ட காலங்களையும் சரி உங்களை விட்டு விலகாமல் உங்களை பாதுகாத்து நிற்கும். 9க்கு சனி வரும்போது தெய்வ உபாசனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்கள். பொதுவாக கடகராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா சந்தேகங்கள் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. குருபலம் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது சனி வந்து 7.5 சனி வந்து இன்னும் ரொம்ப கம்ப்ளீட் ஆகலை. ஆனால் ஜென்ம சனியிலேருந்து உங்களுக்கு வந்து பாத சனியாக மாறிடுச்சு. அதனால் வந்து சனி வந்து இன்னும் 2.5 வருஷம்தான் இருக்குது அதை கடந்து வரத்துக்கு. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஏப்ரல் 26க்கு மேலே ராகு உங்களுடைய ராசிக்கு வராரு. ஜென்ம ராசியில் ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் வருது. 5ல் குரு வராரு. இந்த குரு வந்து ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுப்பாரு. பொதுவாகவே இவ்வளோ நாளாக இந்த ஜென்ம சனினால் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இந்த ராகுனாலையும் கொஞ்சம் மன அழுத்தங்கள் இருக்கும். நான் அதை வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எவ்வளோ தான் இருந்தாலும் கும்பராசிக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு வில் பவர் இருக்குது. நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து தாங்கி அதை கடந்து வரக்கூடிய சக்தி பெற்ற நபர்கள் வந்து 12 ராசிகளில் கும்பராசிக்கு இருக்குது. பொதுவாகவே நல்ல வில் பவர் கொண்ட ராசின்னு தான் நான் அதை சொல்லுவேன். பிரபஞ்ச ஆற்றல் மிக்க ராசி எது அப்படின்னா கும்பராசி
ராசி தான். உங்களுக்கு இயற்கையாகவே இது நடக்க போகுது, இது பின்னால் வரும் அப்படிங்கிறது முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும். அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் அதிக மன உளைச்சலை ஏற்படுத்திக்காதீங்க. இப்படி நமக்கு கெட்டது நடந்துருமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. பொதுவாகவே வந்து சந்திரன் மேலே ராகு வரக்கூடியது, ஜென்ம ராகு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மன அழுத்தங்களை கொடுத்தாலுமே பொருளாதார ரீதியாக நல்லா இருக்குது. ஆனால் குருவும் உங்களுக்கு பார்க்கறதுனால அது யோகமாக மாறிடுது. இந்த குரு வந்து ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதே மாதிரி 9ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அது வந்து ரொம்ப நல்லது. 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, அதுவும் ரொம்ப நல்லது. அதனால் மிகப்பெரிய லெவலில் நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. சனி 2ஆம் இடத்துல இருக்கனால பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது இல்லையா, அந்த காலகட்டங்களில் உங்களை கோவப்படுத்தணும், உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சனி வந்து ஒருத்தர் அனுப்பிச்சுட்டு உங்களை கோவப்படுத்துவார், படுத்து அப்படின்னு. அதுக்கெல்லாம் நீங்கள் உஷாருன்னு மனசுக்குள்ளே பாடிக்கிட்டு ரொம்ப உஷாராக இருக்கணும். உங்களை நம்பி இருக்கவங்களுக்காக நீங்கள் நிறைய டெடிக்கேட்டடாக இருப்பீங்க, அவங்களுக்காக தான் வந்து வாழ்கிறீங்க, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க இந்த காலகட்டத்தில் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இருந்தாலுமே நாட்கள் செல்லும்போது உங்களுடைய அருமையை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால் மன உளைச்சல் ஆகாதீங்க. மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு எக்கனாமிக்கல் மாற்றம் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்ஸஸ்ஸு. ஆனால் இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா அன்நேச்சுரல் பிஸ்னஸ்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஐடி ஃபீல்டு, இதுக்கெல்லாமே வந்து நல்லது படுத்தி விட்டுரும், வளர்த்தி விட்டுரும். அது ராகு வந்து ஒரு விஷயத்தை வந்து வளர்த்தி விடும். அதனால் அதே மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கவனமாக இருக்கணும். தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வந்து சனியோடைய பார்வையோ ராகு கேதுவோ குருவோ எதுவுமே பார்க்கல. தொழில் நல்லபடியாக நடக்கும். தொழில் மூலிமா நல்ல வருமானம் 2ல் சனி வந்திருக்கு. வருமானத்துக்குன்னு ஒரு கிரகம் வந்து கொடுக்கும். சிறு தடை தாமதத்துக்கு அப்புறம் கொடுக்கும். ஆனால் அது நல்லது. ஆனால் 11ல் வந்து குரு பார்க்குது. 11ஆம் இடம் லாபஸ்தானம், அதை குரு பார்க்குது. தொழில் மூலிமா நல்ல லாபம் கிடைக்குமானா தாராளமாக கிடைக்கும். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் 11. அந்த இடத்துக்கு குருவோடைய பார்வை வரனால உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள், உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலகட்டம் தான். புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா அது உங்களுடைய சுய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது, தொழில் காரகன் எப்படி இருக்குது, தொழில் ஸ்தான அதிபதி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு இடம் மாற்றம் கிடைக்கும், நீங்கள் விரும்பிய இடத்துல வேலை கிடைக்கும். இவ்வளோ நாளாக ஏக்கமாக இருந்திருக்கும் உங்களுக்கு, இந்த கம்பெனியில் போய் நம்ம வேலை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த டைம் இப்போ வரப்போகுது. இந்த வருடத்தில் வந்து உங்களுக்கு உத்தியோக மாற்றம் இருக்குது. அதுவும் உங்களுக்கு விருப்பமான இடத்துல, அதே மாதிரி விருப்பமான துறையில் உறுதியாக உண்டு. நீண்ட தூர பிரயாணம் இருக்குது. படிப்புக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் ஃபாரின் போகிறதுக்கு உண்டான அமைப்பு, பிஸ்னஸ் ரீதியாக ஃபாரின் போகிறது, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. படிப்பில் ஆர்வம் வந்து முன்பை விட குறையும். பட் ஆனால் வந்து செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கணும். சம்டைம் வந்து நீங்கள் வந்து புக் எடுத்தாலே சோஷியல் மீடியா பக்கம் போகிற மாதிரி அமைப்புகள்லாம் வந்துடும். அது எல்லாமே நீங்கள் வந்து உங்களை வந்து செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி படித்தாதான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு இருங்க. நிறைய மாற்றம் இருக்குது. புது நபர்களுடைய அறிமுகம், வேறு மதத்தை சேர்ந்தவர்கள், வேறு லாங்குவேஜ் பேசக்கூடிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அது மூலிமா ஆதாயமும் உண்டு. ஆனால் எப்போ யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் சரி, பொதுவாகவே ரொம்ப கவனத்தோடு பேசி பழகிறது நல்லது. உங்களுடைய ராசி அதிபதி சனி எப்பெல்லாம் புதன் கூட சேர்றாரோ அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு பெரும் ஏமாற்றம் இருக்குது. அதுவும் தெரியாத நபர்களாக இருந்தாலும் சரி, தெரிந்த நபர்கள் இருந்தாலும் சரி. தெரியாத நபர்கள்கிட்ட கூட பரவாயில்ல, தெரிஞ்ச நபர்களே உங்களை ஏமாத்துறதுக்கு வருவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பிரச்சனை வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை பார்த்துக்கோங்க. படிக்கக்கூடியவங்க வந்து குழந்தைகளாக இருக்காங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது தான் ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நல்ல அமைப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. முக்கியமாக வந்து உங்களுக்கு படித்து முடித்தோடனே பிளேஸ்மெண்ட் ஆகிறது, வேறு பக்கம் மாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு போஸ்டிங்கு, நீங்கள் என்ன விஷயத்துக்காக எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்களோ அதெல்லாம் நல்ல மார்க்கு, நிறைய ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்
அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே வந்து இந்த ஜென்ம ராகு வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, இந்த பேபிக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா ஐவிஎஃப் இந்த டெஸ்ட் பேபிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக 100க்கு 200% இல்லை 500% சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமில் கும்பராசியில் குழந்தை இல்லாத நபர்கள் கல்யாணம் ஆகி எனக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், டெஸ்ட் பேபிக்கு போகிறேன், இல்லை ஐவிஎஃப்க்கு போகிறேன், இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கும்பராசியில் இருக்கிறவங்க தயவு செய்து இந்த டைமில் ஒரு குலதெய்வ வழிபாடை பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் போங்க. இந்த டைமில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ராகு கேதுக்கள் எப்போவுமே இயற்கையை விட செயற்கைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிரகம். அதுக்கு மட்டும்தான் பிளெஸ்ஸிங் பண்ணும். ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே நீங்கள் வந்து உங்களுக்கு ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ராகு சந்திரன் மேலே இருக்கிறது. அப்போது இப்போ கும்பராசிக்கு அந்த காலகட்டம், இந்த நாளை நீங்கள் இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள். குருவுடைய பார்வையும் இருக்குது, குருவும் 5ஆம் இடத்துல இருக்கார். சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு. இயற்கை முறையிலையும் சரி செயற்கை முறையிலையும் சரி 2 முறையிலையுமே வந்து சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு. 5ஆம் அதிபதியோட தசாபுத்திலாம் நடந்துச்சுன்னா 1000% உங்களுக்கு உறுதியாக உண்டு. ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. லாட்ரி புதையல் இந்த மாதிரி யோகங்களும் உறுதியாக உண்டு. குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கனால குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வர செய்யும். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே கேது வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வரும். அதனால் மன உளைச்சல் இந்த மாதிரி வரும். சிலருக்கு வந்து திடீர் திருமணம் ஆகிறது, ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறது, லவ் மேரேஜ் ஆகிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. 11 கூடைய குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. கேது 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால திடீர்னு திருமணம், ரிஜிஸ்டர் மேரேஜு, இந்த மாதிரி பேரண்ட்ஸோடைய சப்போர்ட் இல்லாமல் மேரேஜ் இந்த மாதிரி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா தாராளமாக இருக்குது. 7ல் கேது வந்திருக்கு. நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணிங்க அப்படின்னா கலத்திர தோஷம் நிவர்த்தியாகி உங்களுக்கு திருமண பிராப்தம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து படிப்படியாக குறையிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. வருமானத்தில் வந்து முன்பை விட நல்ல அதிகரிக்கும். அதாவது இன்கம், சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து உங்களுக்கு பல வகையில் வரதுக்குண்டான அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஆனால் அதுக்குண்டான முயற்சியை நீங்கள் போட்டு தான் ஆகணும். 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது வந்து பழைய பார்ட்னர்ஷிப் இருக்குது அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப்பெல்லாம் வந்து மாறி புதுசாக பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு அமைப்பு இருக்குது. ஆனால் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, தொழில் பொருளாதாரம் நல்லா இருக்குது. நீங்கள் உங்களுடைய கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாதானமாக போய்க்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. குரு 5ல் இருக்கனால பூர்வீக சொத்துக்கள், தாத்தாப்படி சொத்துக்கள் இது எல்லாமே தானாக வந்து சேரும். தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சனியோடைய பார்வை தாயாருடைய ஸ்தானத்திற்குனால தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் இதாக இருக்கணும். தாயாருக்கு சிறு கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஏன்னா இங்கே சந்திரன் மேலே உங்களுக்கு ராகு இருக்குது, தாயாருடைய ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. அதனால் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் இரவு நேரங்களில் பிரயாணம் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். திங்கட்கிழமை வரக்கூடிய ராகு காலத்துலேயும் சனிக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்துலேயும் பரிகாரம் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பரிகாரம் வேணும்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன் உங்களுக்கு. ராகு காலத்தில் ராகுவோடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கு ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே சால்வ் ஆகி உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி. கலைத்துறை அப்படிங்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய, ஏன்னா ராகு வந்திருக்கனால அதை உயர்த்தி விடுவார். மீடியா ஃபீல்டுனா சொல்லவே வேண்டாம், மிகப்பெரிய லெவலில் யோகம் உங்களுக்கு இருக்குது. குருவும் இருக்கனால உங்களுடைய அந்த வளர்ச்சிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நீங்கள் மிகப்பெரிய பிரபலமாகவே இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய பாராட்டுகள், அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும். உயரிய விருதுகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அரசாங்க துறையில் இருக்கிறவங்க, அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் தயாராக இருக்காங்க. உங்களுடைய எதிரிகள் உங்களை ஒருபோதும் பழிவாங்க மாட்டாங்க. உங்களுடைய நண்பர்கள் மட்டுமே உங்களை வாங்குவாங்க. ஏன்னா கும்பராசிக்கு அது இயல்பாகவே இருக்குது. ஏன் தெரியுமா? கும்பராசிக்கு 5 குடையவரும் 8 குடையவரும் ஒருவரே போகிறார். யார்? புதன். புதன்னா நண்பர்கள்,
அதில் வந்து மேல் ஃபீமேல் 2 வெர்ஷனும் இருக்குது. ஸோ அதனால் நண்பர்கள்கிட்ட எப்போவுமே ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காலகட்டங்களில் புதன் எப்போல்லாம் சனியை பார்க்குதோ, புதனும் சனியும் எப்போல்லாம் சேருதோ, இந்த 1 வருட காலத்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. யார்கிட்ட? உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட. அவங்க கூட ஜாலியாக பேசுங்க, பழகுங்க. உங்களுடைய சீக்ரெட்ஸை எதுவும் பகிர்ந்துக்காதீங்க. உங்களுடைய பிரச்சனைகளை எதுவுமே பகிர்ந்துக்காதீங்க. முக்கியமாக நீங்கள் என்ன தப்பு செய்கிறீங்களோ, தெரியாமல் மனிதனாக இருந்தாலே தவறு செய்வது இயல்பு. என்ன தப்பு செஞ்சாலும் அதை வந்து நீங்களே சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருபோதும் நம்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாதீங்க தயவுசெய்து. அதனால் பிரச்சனை உங்களுக்கு தானே தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி கும்ப ராசிக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தெய்வ வழிபாடு, தெய்வ அனுகிரகம்லாம் பண்ணிக்கோங்க. 5ல் வந்திருக்கக்கூடிய குரு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், லாட்ரி, புதையல் இந்த மாதிரி ஒரு யோகத்தையும் கொடுத்துருவார். பொதுவாகவே கும்பராசிக்கு இயற்கையாகவே இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கனால இந்த டைமில் வந்து ஒரு உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லுமே அந்த தெய்வம் ஒரு நிலையில் இருக்கும். உங்களுடைய கஷ்ட காலங்களையும் துன்ப காலங்களையும் உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்தும், உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். அதனால் இந்த 5ல் வரக்கூடிய குரு வந்து நீங்கள் அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஒரு உபாசனை எடுங்க, குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள், குருநாதர்கள்கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்குங்க, முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள். அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. மெயினாக வந்து இந்த ஜென்ம ராகிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா தெய்வ உபாசனை, மெடிடேஷன் தான் சிறந்த வழி. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வருடம் வந்து எப்போ பிறக்குது, இந்த உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான வருடம் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா குரு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்தானத்துக்கு வந்து உட்காராரு. 9ஆம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார். இவ்வளோ நாளாக அஷ்டமத்து குரு இருந்துச்சு. இந்த அஷ்டம குரு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துக்கு பாக்கிய குருவாக மாறுறாரு. அது போக வந்து ராகு வந்து 5ஆம் இடத்துக்கும், கேது வந்து 11ஆம் இடத்துக்கும், சனி 6ஆம் இடத்துக்கும் போகிறாரு. உங்களுக்கு இந்த முக்கியமான 3 கிரகங்கள் வந்து நல்ல பொசிஷனில் இருக்குது. ராகு கேதுவும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக தான் உங்களுக்கு வந்து உட்காரப்போகுது. சனிக்கும் 6ஆம் இடம் ரொம்ப நல்லது தான். 6ஆம் இடம்ங்கிறது வந்து எதிரிகளால் வெற்றி பெற முடியாத ஒரு இடம். அதனால் வந்து உங்களுக்கு 6ஆம் இடமும் நல்லா இருக்குது. 9ஆம் இடம் சகல விதமான சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய இடமாக 9ஆம் இடம் இருக்குது. அதில் வந்து குரு பயிற்சி அஷ்டமத்தில் இருந்து, இந்த அஷ்டம குருவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. அதே மாதிரி சிறு சிறு தடை தாமதங்கள் வீட்டில் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியுடைய ஒற்றுமை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. பட் ஆனால் இந்த வருஷம் வந்து குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குது. ராகு கேது பயிற்சியும் நல்லா இருக்குது. பொதுவாக இந்த ஏப்ரல் 26க்கு மேலேருந்தே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏப்ரல் 26 கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. 11ஆம் இடம் கேது வரனால ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடிய இடம். அதனால் கேது அங்கே வரதுனால நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமுமே தங்கு தடையின்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து ஒரு விஷயத்தை ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு வந்து மிகப்பெரிய இது என்ன அப்படின்னா 2-7 கூடிய செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல நீச்சம். ஸோ எப்போவுமே வந்து ஒரு பக்கம் வந்து உங்களுடைய கெரியரை, அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு பக்கம் வந்து உங்களோட ஃபேமிலியை, ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி போக வேண்டியது துலா ராசிகளுடைய கடமை கடமை கடமை. இதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். பொதுவாகவே உங்களுடைய ராசி சிம்பலே தராசு தான். ஸோ அதனால் நீங்கள் பேலன்ஸ் பண்ணலை அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே உங்களோட லைஃப்பில் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியும் பார்த்துக்கங்க, அதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ்ஸு, உங்களுடைய உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. மெயினாக வந்து என்னென்னா ஃபேமிலினா ஃபேமிலிக்காகவே ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா வேலையோ அல்லது பிஸ்னஸோனா அதுலேயே ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக இருப்பீங்க. இது ரெண்டுமே இல்லாமல் பேலன்ஸ் பண்ணி போனால் தான் உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸாக நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனையுமே அடைய முடியுங்க. 10ஆம் இடத்துக்கு, அதாவது 10ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து 10ஆம் இடத்துக்கு சனி வந்து அஷ்டமத்தில் இருந்தார். அதனால் சிறு சிறு தடை, ஏன்னா உங்களுக்கு வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தை பார்த்தாரு. 2ஆம் இடம்னா வருமானத்தை தடை பண்ணுவார். குடும்பத்துலேயும் சிறு சிறு பிரச்சனைகள் கொடுத்துருப்பாரு. அதனால் தொழில் மூலிமா இவ்வளோ
நாளாக வருமானங்கள் வராமல் இருந்தால் கூட இனி வந்து தொழில் மூலிமா நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதே மாதிரி நல்ல லாபங்களும் ஈட்ட முடியும். உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல கேது வரதுனால தொழில் மூலிமா உங்களுக்கு நல்ல லாபங்கள், 11ல் கேது இருக்கனால தொழில் மூலிமா உங்களுக்கு நல்ல லாபம் வரும். நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உத்தியோகத்தில் மிகப்பெரிய லெவலில் மாற்றம் இருக்குது. உத்தியோக ரீதியாக வந்து நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷன்ஸு இதெல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு என்ன நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்களோ, என்ன நீங்கள் உழைப்பை கொடுத்துருக்கீங்களோ அந்த உழைப்புக்கேற்ற பலன்கள் உறுதியாக கிடைக்கும். அதை தாண்டி எதிர்பார்க்க முடியாது. சனி உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கட்டாயம் கொடுத்துருவார். அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். நீங்கள் இவ்வளோ நாளாக உங்களுக்கு ரெகக்னைஸ் இல்லைனா கூட உங்கள் ஆஃபீஸில் வந்து இனி உங்களுடைய புகழ், உங்களுடைய இது வந்து என்னென்னா வேலை உழைப்பெல்லாம் அங்கீகரிக்கப்படும். இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் யாருன்னு தெரியலனா கூட இனிமேல் வந்து நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. அதே மாதிரி எதிரிகள் வந்து இவ்வளோ நாளாக ஆட்டம் போட்டுருந்தாலும் 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி வந்து எதிரிகளை அடக்கக்கூடிய அமைப்பு. அப்போது உங்களை பார்த்தா எதிரிகள் பயந்து ஓடக்கூடிய காலகட்டம் இப்போ வந்துருச்சு. அதே மாதிரி 5ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க. 5ஆம் இடத்துல ராகு வந்திருக்கு. இது ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம். அதே மாதிரி 5ஆம் இடம்ங்கிறதா பூரண லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த லக்ஷ்மி ஸ்தானத்துக்கே ராகு வராரு. ராகு எல்லாத்தையுமே பிரம்மாண்டப்படுத்தி விடுவார். அதனால் உழைக்காத வருமானம், லாட்ரி புதையல், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க. அதே மாதிரி பினாமி சொத்துக்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். உழைக்காத வருமானம் உறுதியாக உண்டு. இந்த ராகு கேதுக்கள் தான் வந்து இந்த மாதிரி உழைக்காத வருமானங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பாரு. ஸோ அதனால் 5ஆம் இடத்துல இருக்கனால இது ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துக்கு சனி பார்க்குது. 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால நிறைய மாற்றங்கள், அதே மாதிரி பயணங்களை அதிகமாக மேற்கொள்கிற மாதிரி வரும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் இது எல்லாமே அடிக்கடி போகிற மாதிரி வரும். நீங்கள் இப்போ வந்து உள்ளூரில் இருந்தால் கூட வேறு பக்கம் உத்தியோகம் கிடைக்கும். தொழில் ரீதியாக வெளியூரில் போய் அலைஞ்சு எல்லாமே வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அலைச்சல்கள் உறுதியாக உண்டு. ஆனால் அந்த அலைச்சல்கள் எல்லாமே ஆதாயங்களாக தான் மாறும். கவலையே பட வேண்டாம். அதே மாதிரி முன்பை விட நல்லா படிக்கக்கூடிய திறமையும் இருக்குது. படிப்பு ஸ்தானத்துக்கு வந்து சனியோடைய பார்வையில் மற்ற எந்த கிரகத்துடைய பார்வையும் இல்லை. ஆனால் வந்து 3ஆம் இடத்துக்கு குருவோடைய பார்வை இருக்கனால முன்பை விட நல்ல ஞாபகத்திறன், புத்தி கூர்மை, படிக்கணுங்கிற ஆர்வம் இயற்கையாகவே தோன்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும். அதனால் படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உயர்கல்விக்கெலாம் அது ரொம்ப சூப்பரான டைமு. மிகப்பெரிய லெவலில் அதிர்ஷ்டமும் யோகமும் இருக்குது. நீங்கள் படித்து முடிச்சோன்னே இன்டர்வியூவில் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா காலேஜ் கேம்பஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கேம்பஸ்லேயே நீங்கள் செலக்ட் ஆவீங்க. நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி இவ்வளோ நாளாக இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிருப்பீங்க இல்லையா, யூபிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல பதவி கிடைக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது நல்ல போட்டித் தேர்வுகளில் உறுதியாக உங்களுக்கு வெற்றி உண்டு. நீங்கள் என்ன உழைப்பு போடுறீங்களோ அதுக்கேற்ற பலன் உறுதியாக கிடைக்கும். இந்த டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். சூரியனுக்கு வந்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். காலையில் 6 to 7 சூரிய குறையில் பண்ணிங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்கன்னா இதை ஒரு தடவை செஞ்சுட்டு போங்க. நீங்கள் படித்ததும் இதுவும் சேர்த்து சிறப்பான பலன்களாக உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி 9ல் இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுடைய ராசியவே பார்க்குறதுனால நிறைய பேத்துக்கு புத்திர சந்தான பிராப்தம் அப்படிங்கிறது கிடைக்கிது. சந்தான பிராப்தி இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா கூட இந்த டைமில் வந்து ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோன்னா கூட 5ஆம் இடத்துல வந்து ராகு வரதுனால, புத்திரஸ்தானத்தில் ராகு வரதுனால குழந்தைக்காக நீங்கள் மருத்துவம் எடுக்கும்போது சந்தான பிராப்தம் கிடைச்சிடும். அதுக்குண்டான விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். குருவோடைய அனுகிரகம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவும் இருக்கனால ஐவிஎஃப், டெஸ்ட் டியூப் பேபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போங்க. இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நிறைய பேத்துக்கு இது சக்ஸஸ் ஆகிருக்கு. அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி 11ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது மூத்த சகோதரன் வழி அல்லது வந்து சகோதரி வழி உறவுகளில் சிறு சிறு விரிசல்களை ஏற்படுத்தி விட்டுரும். 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துரும். காதல் ரீதியாக ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை உடனடியாக வீட்டில் சொல்லிடுங்க. தேவையில்லாமல் பயப்படாதீங்க. 5ஆம் இடத்துல ராகு வரும்போது உங்களுடைய காதலன் வந்து
உங்களுக்கு ஒர்த் இல்லை, காதலனோ அல்லது காதலியோ லவர் வந்து ஒர்த் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் அதை வீட்டில் உடனடியாக சொல்லிடுங்க. மேக்ஸிமம் வீட்டில் ஒரு அடியோடு விட்டுருவாங்க, ஆனால் பின்னால் அது பெரிய பிரச்சனையாக மாறிடும். ஸோ அதனால் வீட்டில் இருக்கவங்களுடைய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆதரவை தேடிக்கங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து காதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது ஒரு சிலருக்கு தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி திருமண பிராப்தம் இருக்குது. அஷ்டமஸ்தானத்தை சனி பார்க்குறாரு, 5 குடையவராக போய் 6லேருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. ஒரு சிலருக்குலாம் அந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் அது வந்து உங்கள் வீட்டில் வந்து பெற்றோர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருக்காது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பெண்கள் வந்து வெளியூர் வெளிமாநிலம் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி வந்து ஏதாவது சண்டை சச்சரவுகளை இழுத்துட்ருவார். அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக குருவோடைய அனுகிரகம் பார்வை இருந்துச்சு. இப்போ குரு வந்து 9ஆம் இடத்துக்கு போயிடுறாரு, 3ஆம் இடத்துக்கு தான் பார்வை இருக்குது, குடும்பஸ்தானத்துக்கு பார்வை இல்லை. அதனால் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது, வீண் சண்டைகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. பொதுவாக எக்கனாமிக்கலாக உங்களுக்கு நல்லா இருக்குது, ஆனால் ஹெல்த் வைஸ் வந்து கொஞ்சம் நிறையவே பாதிப்புகள் இருக்குது. 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி வந்து மருத்துவ செலவுகளை உங்களுக்கு கொடுத்துருவார். ஹெல்த் ஏதாவது நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறதோ அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது உடனடியாக மருத்துவரை ஆலோசனை பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பார்க்குறது நல்லது. இல்லை அப்படின்னா அது பெரிய செலவுகள் 1000 500க்குள்ளே ஒரு செலவை முடிங்க. இல்லை அப்படின்னா அது பெரிய லெவலில் லட்சக்கணக்கில் இழுத்துட்ரும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் வரும். அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் வர்றதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. இவ்வளோ நாளாக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்குண்டான இது இருக்குது. அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக உங்களுக்கு குறையும். இவ்வளோ நாளாக கடனாலே ஒரு மன அழுத்தங்கள் இருந்திருக்கும், ஆனால் இப்போ கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குறையும். அதே மாதிரி மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் யார் மேலேயாவது கேஸ் போட்டிருந்தாலோ அல்லது உங்கள் மேலே யாராவது கேஸ் போட்டிருந்தாலோ, ஆனால் கேஸ் என்னமோ ஃபேவராக ஆகிறது உங்களுக்கு தான். சனி 6ஆம் இடத்துல வந்திருக்கனால எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம் தான் 6ஆம் இடம். அதில் சனி வந்திருக்கனால உங்களுக்கு வந்து ஃபேவராக மாறதுக்கு உண்டான அமைப்பு. அதே மாதிரி கடனும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குறைஞ்சிரும். உங்களுடைய ஆசை என்னவோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய விருப்பங்கள் என்னவோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்பாக இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய யோகம். துலா ராசியில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் யோகம் அடைய போகிறாங்க. பெரிய பெரிய பாராட்டுகள் வாய்ப்புகள் இவ்வளோ நாளாக கிடைக்காம இருந்தால் கூட இப்போ வாய்ப்புகள் கிடைக்கும். உயரிய விருதுகள்லாம் கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களாம் பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்சர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கிடைக்கும். 9ல் இருக்கக்கூடிய குரு வந்து மிகப்பெரிய லெவலில் யோகத்தை கொடுத்துருவார். அதனால் இந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகம் தான். 9ல் குரு இருக்குது. அதே மாதிரி சனி 6ஆம் இடத்துல இருக்கனால ஈஸியாக ஜெயிக்கிறது. அதே மாதிரி வந்து இவ்வளோ நாளாக இருந்த தடை தாமதங்கள்லாம் போயிடும். உங்களுக்கு கட்சியோடைய சப்போர்ட் கிடைக்கும், பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அரசியல் இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இனி முன்னேற்றம் தான். இந்த ஒரு வருட காலம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் தான். உங்களுக்கு கட்சியோட சப்போர்ட் மட்டும் இல்லாமல் மக்களுடைய ஆதரவும் இருக்கனால ஈஸியாக எலெக்ஷன்லாம் வின் பண்ணக்கூடிய அமைப்புகள் துளாராசிக்காரங்கள் இருக்குது. அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப அமோகமான வருடமாக தான் இருக்குது. மிகப்பெரிய லெவலில் யோகம் காத்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன்ஸோ ஒரு நல்ல டெண்டரோ இல்லை வந்து வேறு ஏதாவது நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஒவ்வொரு வாய்ப்பும் வரும்போது அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கேர்ஃபுல்லாகவும் ஹேண்டில் பண்ணணும். அரசாங்கத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து பல வகையில் வருமானங்கள் வரும். ஆனால் அந்த வருமானங்கள் வரும்போது பாதுகாப்பாகவும் கவனமாகவும் கையாளலைன்னா அதுவே நமக்கு தீங்காகவும் முடியும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. 11ல் வந்திருக்கிற கேது வந்து குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். யாருக்காவது ஏதாவது திசைகள் இருக்கும்போது கேதுவோட புத்தி இருக்குது அப்படின்னா விநாயகருக்கு 2 தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. மிகப்பெரிய லெவலில் யோகங்கள். ஒரு நல்ல குருநாதர் கிடைப்பார். உங்களுக்கு 9ல் குரு இருக்கனால ஒரு நல்ல குருநாதர், குருவோடைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. குருநாதர்கள் யாராவது இருந்தால் அவங்க காலில் விழுந்து வணங்கி பிளெஸ்ஸிங் வாங்கும்போது இன்னும் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். அது யோகமாக மாறும். அதே மாதிரி நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி கோவிலுக்கு போகிறது, புனித யாத்திரை, புனித நதிகளில் நீராடக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி நடக்கும். துலா
ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து குரு வந்திருக்கனால ஏதாவது தெய்வ உபாசனை உங்களுடைய ஜாதக ரீதியாக எந்த தெய்வம் உங்களுக்கு இருக்கோ அந்த தெய்வத்தை பிடிச்சி உபாசனை எடுங்க. அது உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லுமே அந்த தெய்வம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உபாசனை பண்ணிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கஷ்ட காலங்கள் துன்ப காலங்கள் அப்படின்னு வரும்போது அது உங்களுடைய துன்பத்தையும் கஷ்டத்தையும் நீக்கிறதுக்கு துணையாக இருக்கும். ஸோ துலா ராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப 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 அருமையாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெயகுருதத் ஜெயகுரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த விசுவாசு வருடம் தமிழ் புத்தாண்டு வந்து என்னைக்கு பிறக்குது அப்படின்னா பிறக்குது. இந்த வருடம் வந்து மிதுன ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு வராரு, 10ஆம் இடத்துல சனி, அப்புறம் ராகு வந்து 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அதுக்கப்புறம் கேது வந்து 3ஆம் இடத்துக்கு வரப்போகுது. முக்கியமான கிரகங்கள் 3 கிரகங்களுடைய பெயர்ச்சிகளும் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். தொழிலில் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வளர்ச்சி தாங்க. தொழில் ஸ்தானத்துக்குள்ள சனி வராரு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு சுக்கிரன் இருக்குது. சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் பிறக்கும்போது சுக்கிரனும் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அவர் மாறிடுவார். பட் ஆனால் வந்து வருடம் பிறக்கும்போது உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தொழிலில் வந்து மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றி தான். சனி வந்து எந்த இடத்துக்கு வராரோ அந்த இடத்த வந்து ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அற்புதமாக இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றி. சனி வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். இந்த தொழில் ஸ்தானம் வந்து உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் பாக்கியாதிபதியை வந்து தொழில் ஸ்தானத்தில் உட்கார்றது வந்து தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல விருத்தி தான் பண்ணுவார். சனி எந்த இடத்துக்கு வராரோ அந்த இடத்த வந்து விருத்தி பண்ணி விடுவார். அதனால் வந்து தொழில் ஸ்தானம் வந்து மிகப்பெரிய லெவலில் யோகம் அப்படிங்கிறது தான். அதாவது புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டைம் தான். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக தான் இந்த இது இருக்குது. அவர் வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு சனி வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர். அப்புறம் வந்து என்னென்னா ராகு 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதே மாதிரி குரு வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ராசியில் இருந்துட்டு குரு 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால நீண்ட தூர பிரயாணம், தொழிலுக்காக நீண்ட தூர பிரயாணம் பண்ணணும். சிறு சிறு அலைச்சல்கள் இருக்கும். ஒரு சிலர்லாம் இப்போ வந்து இருக்கக்கூடிய சிலருக்கெல்லாம் வந்து தொழிலை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தொழில் ஸ்தானத்தை வந்து வேறு இடத்துக்கு மாற்றுறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நடக்கும். அதே தொழில் ரீதியாக வந்து வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் போகிறது உண்டான அமைப்புகளும் இருக்குது. புதுசாக தொழில் மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள், உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. குருவும் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. மெயினாக வந்து தொழிலுக்காக உங்ககிட்ட உழைப்பு இருக்குது, ஐடியாஸ் இருக்குது. ஆனால் பொருளாதாரம் இல்லை உங்களுக்கு அப்படின்னா ஒர்க்கிங் பார்ட்னராக நீங்களும் அதே மாதிரி முதலீடு செய்யக்கூடிய பார்ட்னர்ஸும் உங்களுக்கு உறுதியாக கிடைப்பாங்க. எந்த வகையிலையாவது இல்லை உங்ககிட்ட காசு பணம் இருக்குது ஆனால் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா ஒர்க்கிங் பார்ட்னரும் கிடைப்பாங்க. அதாவது பார்ட்னர்ஷிப் இடத்த வந்து குரு பார்க்குறதுனால உங்களுக்கு நல்ல பார்ட்னர் அமைகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தீங்க அப்படின்னா சனியோடைய பார்வை இருக்கனால அந்த பார்ட்னர் விலகி போகிறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்குது. 2 அமைப்புமே இருக்குது. பழைய பார்ட்னர் போகிறதுக்கும் புதுசாக பார்ட்னர் வரதுக்கு உண்டான அமைப்புமே நடக்கும். ஏன் 2 விஷயம் சொல்கிறேன்னா மிதுன ராசினாலே எல்லாமே 2ஆக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசி வந்து விளையாட்டுத்தனமாக இல்லாமல் கொஞ்சம் சின்சியராக நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் இருக்குது. என்னென்னா 10 நல்ல கிரக நிலைகள் வந்து ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்குங்க. அது 9ஆம் இடத்துல ராகு வரதுனால ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது 3ஆம் இடத்துக்கு கேது வந்து 3ல் இருக்கணுங்க, 12ல் இருக்கணும். இது வந்து கேதுக்கு ரொம்ப நல்ல இடம். உங்கள் ராசிக்கு 3ல் கேது வருது, 9ல் ராகு வருது. உங்களுடைய நீங்கள் என்னெல்லாம்
என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எந்த விஷயம்லாம் அதிர்ஷ்டம் நினைக்கிறீங்க அது எல்லாமே தேடி வரும். ஏன்னா 9ஆம் பாவம் தான் தேடி வரக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடம்ங்கிறது தேடி தானாக வரும். பேரு, புகழ், நீங்கள் நினச்ச அத்தனை விஷயமே நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களை தானாக தேடி வரும். ஆனால் அந்த தேடி வரக்கூடிய டைமில் நீங்கள் அப்சர்வ் பண்ணி அதை எடுத்துக்கணும், அவ்வளோதான். பட் அந்த டைம்லேயும் வந்து விளையாட்டுத்தனமாக அலட்சிய போக்கு இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருங்க. இந்த குரு வந்து உங்களோட ராசிக்கு வரும்போது நீங்கள் ஒரு இடமாற்றம் பண்ணியே தீரணும். இல்லைன்னா ஒரு சின்ன ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. வெளிநாடு போகக்கூடியது, வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்காமல் டக்கு டக்குன்னு போயிட்டு வரணும். அலைச்சல்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆதாயம் வரும். இதை வந்து நல்லா மனசில் ஏற்றிக்கங்க. சோம்பேறித்தனத்தெல்லாம் என்ன செய்யணும், மூட்டை கட்டி தூக்கி எரிஞ்சிருங்க. பட் ஆனால் வந்து என்னென்னா, மிதுன ராசி அப்படின்னாலே ஒரு நல்ல அதிர்ஷ்டம் மிக்க ராசி தான். ஏன்னா நிறைய பிராப்தம் வந்து உங்களுக்கு தானாக தேடி வரும். ஒரு விஷயம் வந்து கிடைக்கணுன்றதுக்கு சின்ன எஃபர்ட் போட்டாலே அது கிடச்சிருங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதே மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு சின்சியராக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஸு. அந்த திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கெலாம் இந்த டைம் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்குது. கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இந்த திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கெலாம் வந்து புதுசாக தொழில் தொடங்குறது, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு யோகம்தான். செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது இந்த வருடம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கங்க. உங்களுடைய ராசியில் வந்து குரு இருக்கனால 5ஆம் இடத்தை பார்க்கறனால தெய்வ கடாட்சம் இருக்கும், தெய்வ அனுகூலம் இருக்கும். குலதெய்வத்தை வணங்குங்க, குலதெய்வத்துடைய ஆசிகள் பெறுங்க. உங்களுக்கு எல்லாமே யோகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது. ராகு வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு வரதுனால திடீர்னு ஒரு ப்ரமோஷன், டபுள் ப்ரமோஷன் கிடைக்கிறது, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி அமைப்புகள். ஒரு சிலர்லாம் வந்து வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் ரிசல்ட் எழுதிட்டு இந்த பேங்க் வேலைக்கு போகிறவங்க, கவர்மெண்ட்டுக்கு போகிறவங்க, அவங்களுக்குலாம் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து படிப்பில் ஆர்வமாக இருக்கணும். 4ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை வர்றதுனால படிப்பில் வந்து ஆர்வம் இல்லாமல் போகிறது, ஞாபகத்திறன் குறைவாக இருக்கிறது, படிப்பில் வந்து மந்த நிலை, இது எல்லாமே இருக்கும். அதனால் படிக்கக்கூடிய குழந்தைங்கள் வந்து ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாமே நல்லாயிருக்கும். லக்ஷ்மி தேவி வழிபாடு பண்ணிங்கன்னா காசு பணம் வரும். சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல ஞானம், அறிவு இதெல்லாம் கிடைக்கும். தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க. மிகப்பெரிய சிறப்பான யோகத்தை வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்குண்டான பலன்கள் வந்துடும். பெண்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பெரிய யோகம்தான், சிறப்பான அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன். புதுசாக ட்ரை பண்ணுங்கள். வீடு வாங்கக்கூடியது, அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை, வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இருக்குது. கணவன் மனைவியிடையே வந்து இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறனால கணவனும் மனைவி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். இவ்வளோ நாளாக கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. 4ஆம் இடத்துல வந்து கேது, இதனால் வந்து என்னென்னா கொஞ்சம் நிறைய டென்ஷன்ஸு. அதே மாதிரி 12ஆம் இடத்துல வந்து குரு இருந்தார், அப்போ விரய குருவாக இருந்திருப்பார். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக இருந்த எல்லாமே மாறிடுச்சு. இந்த விசுவாச வருடத்தில் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு, நல்ல நிம்மதியான வாழ்க்கை உறுதியாக உங்களுக்கு உண்டு. புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வீட்டில் ஒப்பீனியன் கேட்டுட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நீங்கள் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் சில விஷயங்களை மறைக்கிறது, அது ஏன்னா அவங்களுக்கு பாரமாக இருக்கும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தூக்கி போட்டுருங்க. உங்கள் வீட்டில் உங்களுடைய பாதுகாப்பு தான் மெயினாக நினைப்பாங்க. ஸோ அதை உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா 10ல் வந்து சனி வராரு, 9ல் ராகு வருது. 9ஆம் இடத்துல ராகு வரும்போது நீண்ட தூர பிரயாணத்துக்கும் இருக்கும். அதே நேரத்தில் பேர் வந்து சம்டைம் வந்து படிக்காத சம்டைம் வந்து இந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து பேர் கெட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குங்க. அப்போ வந்து திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டானது. குரு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ குருவோடைய அனுகிரகத்தினால வந்து சில பெற்றோர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி திருமணத்தில் இருந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கி திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. சனியோடைய பார்வை இருக்குது. அதனால் அதையும் வந்து ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு எந்த இடத்துலைக்கு வந்து சனியோடைய பார்வை இருக்கோ அந்த விஷயமாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதம்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல பாக்கியமான விஷயங்களாக நடக்கும். 9ஆம் இடத்துக்கு
ராகு இருக்கனால நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல கோயிலுக்கு போகிறது, புனித யாத்திரைகள் செல்வது, அதே மாதிரி குருமார்களை தரிசனம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி புனித யாத்திரை மட்டும் இல்லை, புனித நதிகளில் நீராடுற பலனும் உங்களுக்கு இந்த வருடம் உண்டு. ஒரு நல்ல உபாசனை எடுங்க, அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். ராகு சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ராகு சனியோடைய வீட்டில் இருக்கனால சனிக்கிழமை ராகு காலத்தில் காலபைரவர் வழிபாடு, துர்க்கை வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உறுதியாக உண்டு. 3ஆம் இடத்துல கேது இருக்காரு. இந்த 3ஆம் இடத்துல கேது நன்மைகள் தான், உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவலில் உயர்வு, பெரிய பாராட்டு, அங்கீகாரம் கிடைக்கும். மிகப்பெரிய லெவலில் ஒரே நாளில் பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்சராக மாறுறது, மீடியா ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறது, பட்டி தொட்டி எங்கும் உங்களுடைய பேர் புகழ் பரவுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முடிஞ்சால் லஞ்ச லாவணியங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா சனி 10ஆம் இடத்துல இருக்கனால கர்மஸ்தானம்னு சொல்கிறது, அதனால் அவருடைய வேலை செஞ்சிருவார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி அரசாங்க வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு பக்கபலமாக இருந்து நல்ல பலன்களை உறுதியாக கொடுப்பாரு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கம்யூனிகேஷன்ஸ், இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி அமைப்புகள் இருக்குது. உறுதியாக கவர்மெண்ட் ஜாப்பை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இருக்கனால பதவி ஸ்தானத்துக்கு இருக்கனால அந்த அமைப்பு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுக்கு கடன் வாங்கி வாங்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சம்டைம் ஒரு சிலருக்குலாம் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே வீட்டில் ஒரு விஷயங்களை சொல்லி பர்மிஷன் வாங்கி பண்ணுங்கள், அதுதான் நல்லது. அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது போகிறது, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. தாயாருடைய உடல்நிலையிலையும் தேக ஆரோக்கியத்திலும் கட்டாயம் கவனம் தேவை. 10ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி ஒரு கருமம் செய்யக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குது. தாயாருக்கு உடல்நிலையை பார்த்துக்கங்க. ஏன்னா குருவும் பாதகாதிபதியாக போகிறார் உங்கள் ராசிக்கு. அப்போது சந்திரன் மேலே வரும்போதும் சரி, சனி 4ஆம் இடத்தை பார்க்குது. மிதுன ராசிக்காரங்க சனி 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருக்கார். அந்த சனியோடைய பார்வை 4ஆம் இடம் மாத்ருஸ்தானத்துக்கு, தாயாருடைய ஸ்தானத்துக்கு இருக்கனால தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க. தாயாருக்கு சர்ஜரி கண்டமோ அல்லது சிறு ஆயுள் கண்டமோ இருக்குது, அதனால் அதுக்குண்டான வழிபாடை பண்ணிக்கங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இதுக்கு சனி பகவானுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை துளசி மாலை சாத்தி ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணும்போது இந்த கண்டமெல்லாம் போகும். அதே தாய் வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 9ஆம் இடம்ங்கிறதுல ராகு வந்திருக்கனால தந்தையாருக்கும் உடல்நிலை பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். மெயினாக மிதுன ராசிக்கு தாய் தந்தையருடைய உடல்நிலை ஆரோக்கியங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால திடீர்னு ஒரு வீடு வாங்குறது, பழைய வீட்டை வாங்குறது, வாங்கி ரெனோவேட் பண்ணி அதில் குடி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறது நல்லது. பொதுவாக நீங்கள் நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. பொதுவாகவே இந்த வருடம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்கிட்டால் நல்லது. ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தில் என்ன நன்மை இருக்குது, இந்த விஷயத்தில் என்ன தீமை இருக்குன்னு பகுத்து, அதாவது தனியாக பிரித்து ஆராய்ந்து பார்க்குறது ரொம்ப நல்லது. அது உங்களோட வெற்றிக்கு இன்னும் ஒரு படி ஸ்ட்ராங் பண்ணும். உங்களுக்கு வெற்றி சாதாரணமாக கிடைக்காது, நம்ம நிறைய போராடி தான் கிடைக்கணும். ஆனால் இன்னும் இந்த விஷயங்களை ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யும்போது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மிதுன ராசிக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.